கோயில் சின்ன வயசுல வந்ததுடா. கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இருக்கும். ஆமாம், செய்ய வேண்டியது செருப்பு கழட்டி வச்சுட்டு உள்ளே போகிறோம். இதுதான் கோயில். சிறுமுகை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை. அந்த மலைக்கிட்ட இருக்கிற கோயில். அந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ தான் அடுத்து வரேன். எப்படியும் ஒரு 20-25 வருஷம் இருக்கும் இந்த பக்கம் வந்துட்டு போயிட்டு. அல்லா தண்ணி செட்டப்ஸ்ல இந்த மலையிலையுமா தண்ணி செட்டப்ல இருக்குடா. சூப்பர். இப்பவும் எடுபடி இல்லை. காமெடி எல்லாம் வீணா போச்சு. வீணா தரையிலேயே உழுகுது உங்க காமெடி எல்லாம். பார்த்துட்டிங்களா? உங்களுக்காக தான் இது வரைக்கும் வந்திருக்கோம். இதான் மலையோட டீட்டு. அருள்மிகு நாமலை பாலமுருகன் கோவில். கொடி தண்ணீர் கோயில் இருந்து அப்படியே தர்கா கிட்ட போவோம். நல்லா இருக்குல்ல இந்த இடம்? சாப்பாடுலாம் கொண்டு வந்தாங்கன்னா இங்கே உட்காந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். அந்த மாதிரி தான் இருக்கு இடம். ஃபேமிலியோடு வரவங்க இங்கே வந்து உட்கார்றதுக்கு சௌகரியமாக இருக்கும். நல்லா நீட்டாகவும் இருக்கு. எப்படி இருக்கு? இங்க வர்றா ஒரு பறவை ஒண்ணு. டே அந்த பறவை இருந்ததே தெரியலடா. இருக்கா? ஆமா, குஞ்சு இருக்கு. இங்க பாருங்க, இத்தனோண்டா இருக்குடா. டே குஞ்சு. நாம வந்திருக்கோம். நாம அது வந்து இருக்கிறதே தெரியல. நாம நகர்ந்துட்டோம்னா அது பாட்டுக்கு வந்துடும். ஏண்டா பறவை அப்படியே விட்டுட்டு போயிடல. தெரியவே இல்லை, உட்காந்ததே தெரியல. அது என்ன தெரியுங்களா பிரச்சனை? கடைசி முடி நம்ம கிட்ட வரமான்னு பாக்கும். கிட்ட வந்துட்டோம்னா வேற வழி எல்லாம் பறக்கும். அது அப்படித்தான் பறந்துச்சு. அது இருக்கிறதே தெரியல. இந்த கோயிலுக்கு தான் ரொம்ப நாளா போகணும்னு என்ன ரயிமே போகவே முடியல. என்னன்னு அன்னைக்கு அப்படித்தான் வண்டியில வந்துட்டு அது ஹீல்ஸ்ல ஏறும் போது அந்த பெட்ரோல் கம்மியாகும்ல. அது கம்மியாகிறத பார்த்துட்டு நாங்க என்னன்னா பெட்ரோல் ஐயோ தீந்திரிச்சோல இருக்கு, எப்பறம் ஃபேமிலியோட வந்துட்டு எப்பறம் கீழே இறங்குறதுன்னு இறங்கிட்டோம். அதுக்கு முன்னாடி நானும் மத்தியத்தில் வந்துட்டு கோயில் என்ன பக்கம் இருக்குன்னு தெரியாம திரும்பி போயிட்டோம். இப்பதான் அது இப்போ இந்த ஷார்ட் கட்டுன்னு சொல்லி உள்ள நுழைஞ்ச பத்தியா, இதனாலதான் அங்க போக முடிஞ்சது.